பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் நிறுவன தலைவர் அருப்புக்கோட்டை செந்தமிழ்கிழார் அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவேந்தல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில தலைவர் திருத்தணி நா. மாணிக்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பாதிக்கப்பட்டோர் கழகத்தை ஆரம்பித்து அருப்புக்கோட்டை செந்தமிழ்கிழார் அவர்கள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இந்த அமைப்பில் முதலில் நான் காந்தி மண்டபத்தில் அவர் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஏற்படுத்திய கூட்டத்தில் முதலில் ஒரு 23 வருடங்களுக்கு முன்பு கலந்து கொண்டேன். அப்போதுதான் இந்த பார்ட்டியின் பர்சன் தன் வழக்கில் தானே செயல்படலாம் என்பதை அவர் சொல்லும் போது மலைப்பாக இருந்தது. ஐயா அவர்கள் இந்த பாதிக்கப்பட்டோர் கழகத்தை மக்களிடம் கொண்டு செல்ல நீதியை தேடி என்ற பத்திரிகையும் தொடங்கினார். முதலில் அருப்புக்கோட்டை செந்தமிழ்கிழார் அவர்கள் கைப்பட எழுதி அதை நகல் எடுத்து கொடுத்தார். அதன் பிறகு 2 ரூபாயை அச்சிட்டு அனைவருக்கும் சேர வேண்டும், எளிய மக்களுக்கும் சேர வேண்டும் என்று எளிய நடையில் மக்களுடைய பேச்சு வழக்கிலேயே அந்த புத்தகம் அமைந்திருக்கும். அந்த புத்தகம் அவரால் சிறப்பாக நடத்தப்பட்டது. அந்த புத்தகத்தில் அவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் எங்கு என்னென்ன நிகழ்வுகள் நிர்வாகத்துறையிலும் சட்டத்துறையிலும் எங்கெங்கே செயல்படுகின்றோமோ அதை ஒவ்வொரு மாதமும் அந்த கூட்டத்தில் தெளிவுபடுத்துவோம். என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பதை பயிற்சியாகவும் செய்ய சொல்லுவார். பயிற்சியாகவும் செய்வோம். அதையே நாடகமாகவும் நடத்தி காட்ட சொல்லுவார். அதையே நீதி தேடி பத்திரிகைகளையும் அப்படியே வார்த்து கொடுப்பார். படிப்பவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். சாதாரணமான நடைமுறையில் எளிய மக்களை சேர வேண்டும் என்ற வார்த்தையில் இருப்பதனால் எளிய மக்களுக்கு படிப்பதற்கும் மிக நன்றாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நடானை நாங்கள் எல்லாம் அப்போது சந்தித்தோம், அவரோடு இருந்தோம், உறவாடினோம் என்றும் போது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி. அதன் பிறகு சிறிது காலம் நான் இதிலிருந்து விலகி இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. விலகி இருந்தேன். அது சமயத்தில் ஐயா தேனி மாவட்டம் ராமானுஜா அவர்களும் கணேசன் ஐயா அவர்களும் ராஜா அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இன்னும் சிலரும் ஐயாவுடன் பயிற்சி எடுத்து நல்ல நிலைக்கான ஐயா முதலில் நீங்களும் கோர்ட்டில் வாதாடலாம் என்று சொல்லும் போது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் அவரிடம் பழகிய பிறகு ஒரு வழக்கை ஒரு ரூபாய் தாளில் 50 பைசா தாளில் ஒரு மனு எழுதி கொடுத்தேன். என்னால் அதை ஒரே ஒரு தாளில் முடித்து வைக்க முடித்தது. அந்த அறிவு, சட்ட அறிவு கொடுத்தவர் செந்தமிழ்கிழார். அந்த தைரியத்தை கொடுத்தவர் செந்தமிழ்கிழார். அதை எண்ணும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. அவரிடம் பயிற்சி பெற்றவர்களில் எனது நண்பர் திருஞானம் என்று இருந்தார். இப்போது அவர் திருவள்ளத்தில் இருக்கிறார். அவருடைய சூழல் சரியில்லாமல் அவர் வரங்கள் போனார். பொருளாளராக இருக்கும் ஜெயவேல் அவர்கள் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி தன் வழக்கில் தானே செயல்படுவதை விடுத்து அடுத்தவர் வழக்கிலும் பவரா பட்டாணி பெற்று வழக்கட வழிவகை கேட்டும் அதற்கும் எங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்தார்.
பத்திரப்பதிவுத்துறையில் பவரா பட்டாணி பெற்று ஜெயவேலு என்பவர் அடுத்த நண்பருடன் வழக்குக்காக ஆஜராகி அப்போது நீதிபதியாக இருந்த உரிமையல் துறை நீதிபதியாக இருந்த அரக்கோணத்தில் சாந்தி அவர்களால் அவருடைய மனு நிராகரிக்கப்பட்டது. ஐயா கொடுத்த தைரியம் எங்களுக்கு. ஒரு நீதிபதியை எழுந்து உள்ளே செல்ல முயற்சிக்கிறார். பொருங்கம்மா, எந்த சட்டத்தின் அடிப்படையில் நிராகரிக்கிறீர்கள்? அங்கு இருக்கும் வழக்கறிஞர்களை அவர் தூண்டி விடுகிறார். நான் அனுமதி கொடுத்துடுவேன், நான் அனுமதி கொடுத்துடுவேன், நான் அனுமதி கொடுத்துடுவேன் அப்படின்னு 3 முறை சொல்றாங்க. அங்க இருக்கிற வக்கீல்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பாக செய்யறாங்க. அதில் கணபதி என்ற அரக்கோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர், நான்லாம் பச்சிட்டு வந்துக்கிறவே, நான்லாம் பச்சிட்டு வந்துக்கிறவே, நான்லாம் பச்சிட்டு வந்துக்கிறவே, உங்க வழக்கில் நீங்கள் வாதாடினாலும் பரவாயில்லை, அடுத்தவர் வழக்கிலும் நீங்கள் பாராப்பட்டாதி பெற்று வந்தா எங்க பொழைப்பு என்ன வருது, எங்க பொழைப்பு. உடனடியாக சாந்தி அவர்கள் அங்கு கிரிமினல் நீதிமன்றத்தில் மகாதேவி என்ற பெண் நீதிபதிக்கு போன் செய்து சிவில் நீதிமன்றத்தில் உடனடியாக கைது வாய்ப்பு இல்லை. அதனால் குற்றவியல் நீதிமன்றத்துறை நீதிபதிக்கு நடுவருக்கு போன் செய்து இவரை கைது செய்ய நகர காவல்துறைக்கு உடனடியாக எஸ்ஐ வந்து, நாங்கள் வெளியில் சென்று நகலை எடுக்கும் போதே காரணமே சொல்லாமல், ஐயா கொஞ்சம் வாங்க, ஐயா கொஞ்சம் வாங்க, இருங்க நீதிமன்றத்தில் கொண்டிருக்கோம், அதுக்காக ஒரு நகல் எடுக்க வேண்டியிருக்கு, அது விஷயமா தான் கூப்பிடுறோம் வாங்க, அது விஷயமா தான் கூப்பிடுறோம் வாங்க, ஒன்னாக கூட்டுங்க சேஷாண்ட உட்கார வச்சுட்டார். என்ன காரணம் அவராலையும் சொல்ல முடியல. ஐயா எதுக்கு என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க, இருங்க ஐயா இருங்க ஐயான்னு சொல்றாரு. அவராலையும் காரணத்தை சொல்ல முடியல. இந்த முக்கூட்டு உடன்படிக்கையில் அவர் மீது பொய் புகார் தயார் செய்து 15 நாள் ரிமாண்ட். எதுக்காக ரிமாண்ட் பண்றீங்க? சரி போயாச்சு, 16 நாள் ஆச்சு, பதில் கிடையாது. அவர் ஜெயிலர் பாக்குறாரு, ஐயா அந்த வாசப்படிக்கு முன் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, கத்துவாக்கு வந்துட்டீங்களா, நீங்க எதுக்காக வரைக்கிறீங்க எங்களுக்கு தெரியும், சிறப்பான கவனிப்பு. ஐயா எங்களுக்கு புத்தகம் வேணும், நாங்க படிக்கணும், அடுத்த நீதிமன்ற என் வழக்க நானே நடக்கணும். ஐயா அரக்கோணம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீங்க வந்து வேலூருக்கு போயிருங்க, அங்க போய் எல்லாம் இருக்கு நடத்திக்கலாம். சரி அதுக்குள்ள இன்னொரு 10 நாள் வந்தாச்சு. அடுத்த 15வது நாள் இன்னொரு ரிமாண்ட். கண்ண முடிஞ்சு மகாதேவி 15 நாள் 2 காவலர்கள் அவரை கையில பிடிச்சிட்டு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியா என்னை எதுக்காக காவல்ல வைக்கிற, எந்த கட்டத்துல காவல வைக்கிற? நடுவர் மகாதேவி தலையை வணங்குறது தவறு எதுவும் இல்லை. அவர் சில வார்த்தைகள் அங்கு உதிர்த்தார் கோபத்தின் உச்சியில. 15 நாள் காவல் வச்சாச்சு, நீங்க தூண்டண்டியா குத்துக்க முடியும் அன்னைக்கு. அவரால பதிலேயே சொல்ல முடியல. அந்த காவலர்கள் 2 பக்கம் கையில பிடிச்சி ஒரு தூக்கின்னு போய் நேரா சிறையில விட்டாங்க, சப் ஜெயில விட்டாங்க. நேரா அங்க போனாரு, படிக்கத்துல புத்தகம் வேணும். இந்த அறிவு எங்களுக்கு கொடுத்தது யார்? இந்த தைரியத்தை எங்களுக்கு கொடுத்தது யார்? இந்த தெளிவான வழிகாட்டல் எங்களுக்கு செய்தது யார்? செந்தமிழ்க்கையார் என்ற மாமனிதன் தான். செந்தமிழ்க்கையார் என்ற மாமனிதன் தான். புத்தகம் கொடுங்க, குற்றவியல் விசாரணை சட்டம் கொடுங்க, நான் படிக்கணும், என் வழக்க நான் நடத்தணும். ஐயா உங்களுக்கு ஒரு கும்பிடு, நீங்க வேலூர் போயிருங்க, அனுப்ப. சரி வேலூர் காமிச்சாச்சு. அப்படியே 50 பார் 2 என்னை எப்படி வெளியிடுவீங்க? அவரு தலை வணங்குறாரு, அவரும் ஒண்ணும் செய்ய முடியல. அடுத்து அந்த மனு ஒண்ணு எழுதி போட்டாச்சு. சரி வேலூருக்கு போயாச்சு, புத்தகங்கள் கேட்கிறோம், அவங்களும் கொடுக்கல. அங்கேயும் எல்லாருக்கிட்டையும்
அங்க மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு மாவட்ட நீதிபதி வந்து அந்த கைதிகளுக்கு எல்லாம் என்ன நடக்குது, முறையான உணவு இருக்கா, முறையான வசதிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பார்த்தா உங்களுக்கு குறைபாடு என்ன இருக்கான்னு சொல்லிட்டு குறைபாடெல்லாம் கேட்பாங்க. அந்த குறைபாட்டுக்கு வர எல்லாரும் இப்படி சொல்லுங்க, எல்லாரும் இப்படி சொல்லுங்க, எல்லாரும் இப்படி சொல்லுங்க, எல்லாம் ரோபோட் டைப் தான் அங்கேயும். நம்மால் எல்லாத்தையும் கம்மனு கேட்டுனே இருந்தாரு. எல்லாம் முடிஞ்சாச்சா, போலாமா? ஐயா ஒரு கேள்வி எழுந்தது. என்ன கேள்வி? என்னை எதுக்கு கைது பண்ணாங்கன்னே தெரியல. அந்த எஸ்ஐயும் சொல்ல மாட்டேங்கிறாரு, அந்த நீதிபதியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த ஜெயிலரு எனக்கு தெரியாது சரியாதுன்றாரு. புத்தகம் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க, பேப்பர் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்களாவது என்ன எதுக்கு கைது பண்ணிக்கிறீங்க சொல்லுங்கய்யா. அவரு குறிச்சுக்கிட்டாரு. மறுநாள் அவருக்கு மேல் பட்டிஷன் வருது, நீங்க வெளியே போலாம். கேள்வியே இல்லை, வெளியே வந்தாச்சு. வழக்கு நடத்தணும். செந்தமிழுக்கு யார் அரக்கோணத்துல மூதூர் கிராமத்துல அவர் வீட்டுக்கு 3 முறை செல்கிறார். அவருக்கு வீடு தேடி பயிற்சி கொடுக்கிறார். அதே சமயத்தில் திருத்தணி பகுதியில் எங்கள் வீட்டுக்கு வருகிறார். எங்கள் நண்பர் இப்போது எங்களுடன் இல்லை, திருஞானம் என்ற ஒரு அற்புதமான நண்பர். அவரை பற்றி செந்தமிழ்கையார் அவர்கள் நீதியை தேடி புத்தகத்தில் இனி ஒரு காமராஜர் அப்படின்ற தலைப்பில் அவளை எழுதியிருப்பார். நம்ம ஐயா யாரையும் சாமான்யமா எழுத மாட்டார். ஆனா அவரை பற்றி எழுதியிருக்கிறாருன்னா நீங்க அது புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவரால் இப்போ சூழல் சரியில்லை, வர முடியல. இந்த நிகழ்வெல்லாம் நடத்தின நண்பர் ஜெயவேல் அவர்களும் அவர் இங்க நாடகம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். நமது தலைவர் சுரேஷ் அவர்களும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணதா இருந்து அவருக்கு ஓரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை ஆபரேஷன் முடிஞ்சது. அவருக்கு எப்பதான் திருத்தணி போனாரு. அவரால் இந்த நிகழ்ச்சியில கலந்து முடியல. அவர் நிகழ்ச்சியை கைதை வந்து நாங்க நாடகமா நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தோம். அது இயலாம போச்சு. அதற்காக நீங்க முதலில் அடுத்து செந்தமிழ்கையார் என்ன அந்த பாதிரிடம் தற்போதைய பொதுச் செயலாளர் ராஜாவும் நானும் ஐயா அந்த நூற்றாண்டு நினைவு அண்ணா நூற்றாண்டு நூல் நிலையத்துக்கு போறோம். முன்னாள் நீதிபதி ஐயா ராஜாயா, அவர் பேர் என்ன, சந்துரு ஐயா வந்து சனி ஞாயிறுல அரசியல் சாசனத்தை பற்றி விளக்க உரை நடத்தினார். அதுக்கு நானும் ராஜா அவர்களும் அவர் பேசிக்கிட்டே வர்றப்போ செந்தமிழ்கையாரை பத்தியும் ஒரு நிமிஷம் பேசிட்டார். அப்படிதான் அவர் அயப்பாக்கத்துல செந்தமிழ்கையார்னு ஒருத்தர் இருந்தாரு. தப்பா மனு போடுவாரு. 10 வருடங்களாக செந்தமிழ்கையாரனுடைய மனுக்களை அவரால் மறக்க முடியவில்லை. தப்பா மனு போட அவருக்கு தெரியாது. அவர் சட்டப்படிதான் மனு போடுவாரு. அது அவங்களுக்கு தப்பா இருக்கும். ஏன்னா இந்த வழக்கறிஞர்கள் சட்டமே எல்லாரும் மனு போடுவாங்க. எனக்கு ஐயா கத்துதான் இப்போ சொல்றேன். சட்டம் போடாமலேயே அவங்க மட்டும் மனு போடுவாங்க. ஆனா செந்தமிழ்கையார் கிட்ட பயிற்சி எடுத்த யாருமே சட்டம் போடாத மனு போட மாட்டாங்க. இந்த சட்டம் இது சொல்லுதுன்னு தான் எங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரே தவிர மொட்டை பெடிஷன் போட சொல்லி எங்களுக்கு அவரு சொல்லி கொடுக்கல. மொட்டை பெடிஷன் அவருக்கே தெரியாத முதல்ல. அவர் சொல்லுவாரு, ஐயா உங்களுக்கு எளிமையான அது எது ஐயா, ஹைகோர்ட்ல கேஸ் போடுறது எளிமையானது, நமக்கெல்லாம் அதுதான் ரொம்ப கடினமானது. ஆனா அவருக்கு அது எளிமையா என்னங்க ஐயா, எளிமையா இருக்கிறது வேற ஒண்ணும் இல்லையா, தபால ஒரு மனு ஓட்டு போட்டு 2 ரூபா மனு ஓட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்ப அந்த அரசாங்கங்களை எளிமையா பொதுமக்களுக்கு நீதி கிடைக்கணுன்றதுனாலதான் 2 ரூபாயில போட்டாங்க. ஈத்தாட்ட 20 ரூபாய் இல்லாத மனு போடக்கூடாது. அரசு சில விஷயங்கள் நடக்குது. அஞ்சலகத்துறையை கூட எளிமையா இருக்கணும் தான் வச்சாங்க. இப்ப அதை கூட எந்த போஸ்ட் அந்த போஸ்ட்னு ஒரு போஸ்ட் பண்றதுக்கு 700 ரூபாய் 90 ரூபாய் வரைக்கும் பிடிக்கிறாங்க.
அது அரசியல், அது வேணாம். நமக்கு தேவை செந்தமிழ்த்தார். அவருடைய 6ஆம் ஆண்டு நினைவேந்தல நம்ம எல்லாம் செய்திருக்கிறோம். இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தார். சந்துரு என்ற நீதிபதி 10 வருடங்கள் கழித்து அவர் எழுதிய கடிதங்களை நினைவில் வைத்துக் கொண்டு அவருக்கு அவர் மனதில் எந்த அளவுக்கு இவருடைய தாக்கம் ஏற்பட்டிருக்கும். ஐயாவை கூட நாங்க இருக்கிறப்போ கருணாநிதி எழுதுவாரு, ஜெயலலிதா எழுதுவாரு, பிரைம் மினிஸ்டர் ஐயா போறாங்க ஐயா, உங்களை நீங்க எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும் ஐயா, எங்களை மாதிரி நிறைய பேரை உருவாக்கணும் ஐயா, நீங்கெல்லாம் போடப்பட்டும்பா. அதாவது எளிமையா சொல்லுவார், போடப்பட்டு போகணும். இந்த போன உயிரை பற்றி கவலைப்படாதவன் தான் எதை ஒண்ணுமே சாதிக்க முடியும், எதை ஒண்ணுமே செய்ய முடியும். எந்த துறையாக இருந்தாலும் சரி, மரணத்தை பெரிதாக மதிக்காதவன் தான் சாதனை செய்ய முடியும். அதனாலதான் செந்தமிழ்த்தார் அவர்கள் சாதனை செய்தார். அவருடைய சாதனைக்கு அம்மா மனோன்மணியம் அவர்கள் உறுதுணையாக இருந்தார். அவருடைய உறுதுணை இல்லை என்றால் அவ்வளவு தூரம் அவரால் வெற்றி பெற்றிருக்க முடியாது. நடைமுறையில் இப்போது நாம் எல்லாம் வெளியில் வந்து வீடு, மனைவி, மக்கள் விட்டு வெளியே வந்து செய்யும் போது அந்த பாதிப்பு என்ன என்பது ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். குறை சொல்லுவது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போலாம். ராமானுஜன் என்ன பண்ணாரு, செந்தமிழ்த்தார் என்ன பண்ணார், செஞ்சு பார் அந்த வருத்தம் என்னன்னு சொல்றோம். ஆனால் அந்த குறை எல்லாம் எடுத்துக்காதீங்க, நிறைய என்னன்னு பாருங்க. பொதுவா நம்மளுடைய மனிதர்களுக்கு ஒரு பாதிப்பு என்னடானா, 10 நல்லது செஞ்சிருப்பான், எங்கோ ஒரு துறை தவறி கூட நடந்திருக்கலாம். தவறுதல் என்பது மனிதனுக்கு இயல்பானதுதான். அந்த தவறதான் சொல்லிட்டு இருப்பான், செங்கல் கரெக்ட் பண்ணிட்டு போட்டாரு அப்படின்னா. இந்த 9 விஷயங்கள் நல்லது கத்து கொடுத்தாரு, ஏன் அது கவனத்தில் கொள்ள மாட்டேன்ற? நீ செஞ்சு பார், இன்னொருத்தனை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீ செஞ்சு பார், அது எவ்வளவு கடினமானதுன்னு இருக்கும். இப்போ அவருடைய பேரால தான் நம்ம எல்லாம் ஒன்னா கொடுத்து இருக்கோம், அவர் கொடுத்த தைரியத்தால தான் நம்ம எல்லாம் ஒன்னா கொடுத்து இருக்கோம். ஐயா இந்த சிதம்பரம் நாவரசு கொலை வயல நாங்கெல்லாம் ஆரம்ப கட்டம் அவரோட வர்றப்போ இந்த சமாச்சாரம் வெகு விரைவா நடக்குது. நாவரசு கொலை வழக்குல அந்த மாவட்ட நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குது ஜான் டேவிட்டுக்கு. அது சென்னை உயர் நீதிமன்றத்துல அப்பீலுக்கு வருது. அப்பீலுக்கு வர்றப்போ கூட்டி கழிச்சு பார்த்து ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டான். 8 ஆயுதமே விடுதலை பண்ணிட்டான். அங்கதான் முதல்ல ஐயா ஒரு பெட்டிஷன் போறாரு. சரி, நாவரசு கொலையை ஜான் டேவிட் செய்யல, நாவரசு செத்துட்டாரா இல்லையா? அப்ப அவர் கொலை பண்ணது யாரு? சரி, ஜான் டேவிட்டுக்கு மேல்முறையீடு பண்ற அளவுக்கு பொருளாதார வசதி இல்ல, அந்த தூக்கு தண்டனை 2 ஆயுள் தண்டனை உறுதி ஆயிடுமா இல்லையா? 217 சாட்சிகளை விசாரணை பண்ணோம். அந்த 217 சாட்சிகளா, அந்த பிழை சாட்சிகள் மேல நம்ம நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி காவல்துறை அதிகாரி ஒரு தீர்ப்பே கொடுத்தாலும் கூட அவருக்கு பணி முடிந்து விடவில்லை என்பது விவரத்தையே எனக்கு அவர் சொல்லிதான் தெரியும். செந்தமிழ்த்தார்கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லும். தீர்ப்பு கொடுத்தாலும் கூட காவல்துறைக்கு பணி முடிவது இல்லை, மீண்டும் அவர்களுடைய விசாரணை கண்காணிப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் குற்றவாளி சாட்சிகளால் சிலர் அகப்பட்டிருக்கலாம், மெய்த்தன்மையில் அவர் விடுதலை பெற வேண்டிய வாய்ப்பு இருக்கலாம். ஆகையினால் காவல்துறைக்கு தீர்ப்பு வந்தாலும் கூட பணி முடிவது இல்லை. அந்த காவல்துறை ஏன் காவல்துறை முடிக்கல? 2 ஆயுள் தண்டனை கொடுத்தாரு, அந்த நீதிபதிக்கு என்ன தண்டனை? நீதிபதி தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த சட்டம் இருக்கு? அப்பதான் நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. நீதிபதி பாதுகாப்பு சட்டம்
அப்பதான் அவர் தோண்டி எடுக்கிறாரு. 1850 நீதிபதிகள் பாதுகாப்பு சட்டம் ஒண்ணு இருக்கு. அதுல ஒண்ணுதான் இருக்குது, ஒரு பிரிவு தான் இருக்குது. சட்டம் ஒரு பிரிவு தான், அது ஒரு புத்தகம் போட்டு அது தோண்டி எடுக்கிறோம். அப்ப ஒரு பிரிவு தான் இருக்குது. அதுல என்ன சொல்லுது? நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் செய்த உத்தரவை ஆணையை ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்க முடியாது. ரைட்டு, கேள்வி கேட்க முடியாது. அப்பீல் போறது அப்புறம் கேட்டான். நீங்க கொடுத்த தீர்ப்புல உங்க நல்லெண்ணம் என்ன முதல்ல எனக்கு சொல்லு. தீர்ப்பு நான் மேல போட்டு கீழே போட்டலாம். அப்புறம் எந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நீங்க கொடுத்தீங்க? அது பிரபா சீனிவாசன், பிரபா சீனிவாசன் இன்னொரு அதிகாரி. எப்பவுமே பொதுநல வழக்கெல்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல முதன்மை நீதிமன்றத்துல தான் விசாரணைக்கு வரும். அந்த முதன்மை நீதிமன்றத்துல அந்த நீதிபதியோட பேரு சுபாஷன் ரெட்டி. அடுத்த நிலையில் இருக்கிறவர் பிரபா சீனிவாசன். ஐயா இதை கேட்கிறாரு. 6 மாசம் ஜெயிலு. இதுதான் அவருடைய பதில். அவரை கேட்ட கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியல. இவ்வளவு கேள்வி இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருந்தோம்? எவ்வளவு வழக்கறிஞர்கள் இருக்கிறோம்? எவ்வளவு புதுநல அமைப்புகள் இருக்குது? எவ்வளவு சங்கங்கள் இருக்குது? யாருமே கேட்கல. அதான் செந்தமையார். அவரைதான் கேட்டாரு. 6 மாசம் ஜெயிலு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் தப்பு கூட. 2000 ரூபாய் பையன் வேற. அம்மா 42 வச்சுக்கிறாங்க. 6 மாசம் ஜெயிலு, 2000 ரூபாய் பையன். பையனு கட்டுறதெல்லாம் எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அவர் எங்களுக்கு கத்து கொடுத்தது அப்படிதான். பையன் கட்டுற பழக்கம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அப்பீல் பண்ண போகும். நீ தண்டனையே கொடுத்தா கூட நாங்க அனுபவிச்சு மறுபடியும் தண்டனை மேல நாங்க அது எப்படி கொடுத்தேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பெட்டிஷன் போடும், மறுபடியும் மேல்முறையீடு போட்டு எல்லாம் செய்யுமே தவிர அதெல்லாம் எங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது, இந்த பையன் கட்டுறது, அதெல்லாம் எங்களுக்கு செந்தாமைக்காக கத்துக் கொடுக்கல. இந்த தீர்ப்பு 6 மாசம் ஜெயிலுக்கு போனாரு. ஐயா போனார், திரும்பி வந்தாரு. அவரு டெல்லிக்கு வரைக்கும் போனாரு. டெல்லியில போய் மனு போட்டு வந்தாரு. அப்ப சொல்றாரு, எங்களுக்கு இங்க விட மேல் நாங்க பெருந்திறனாங்கிறாங்க. அங்க நீதிமன்றம் எப்படி நடக்க தெரியுமா? அங்க இங்க நம்ம பெரும்பாலும் நம்ம தென்பகுதி வந்து கொஞ்சம் வெப்பமான பகுதி, வடபகுதி வந்து குளிர்கால பகுதி. எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணிட்டு நீதிபதியும் வழக்கறிஞரும் அவங்க 2 பேர் கேஸ் நடத்திக்கிறாங்க. நம்ம கேஸ வக்கீல் நீதிபதி நடத்துறோம். நம்மள கண்டுகிறது வெளியே தெரிகிறோம், ஒண்ணுமே கேட்கறது இல்லை. அந்த சூழல் இப்போதைக்கு தமிழ்நாட்டு நீதிமன்றங்களிலும் நடக்குது. இப்போ நான் அந்த திருவள்ளுவர் கோர்ட்டுக்கு அடிக்கடி போவ சில விஷயங்களா, அங்க கூட எல்லாருமே ஏர் கண்டிஷன் பண்ணிட்டு எல்லாருமே உள்ள தள்ளிட்டு அவங்களே நடத்திக்கிறாங்க. நான் கேட்க கூட கேட்கிறேன், என்னங்கயா இது? இந்த அநியாயமா இருக்குது. எங்களுக்கு தான் வழக்கு நடத்துறீங்க. நம்ம ஹரிபரந்தாமன் நீதிபதி சொல்லியிருப்பார், நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் மக்களுக்காக தான், நீதிமன்றம் மக்களுக்காக தான். அதுல நீதிபதிகளும் பணியாளர்களும் எல்லாருமே பணியாளர் தான். இதுல எஜமானர்கள் மக்கள் தான். எல்லாம் பேச்சளவில் தான் இருக்குது, எழுத்தளவில் தான் இருக்குது. நடைமுறையில் எங்க இருக்குது? நடைமுறையில் இது இல்லை. இது உடைக்க வேண்டும் என்பதுதான் செந்தமிழ்யாருடைய ஆவல். அவருடைய வழித்தோன்றல் நாமும் அதை பின்பற்ற வேண்டும். 6 மாசம் ஜெயிலு, 2000 ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் மனு போட்டாச்சு. அது விசாரணைக்கு வராது. ஆனா சுமார் 10 வருடங்கள் இருக்கு நினைக்கிறேன். 10 வருடங்கள் கழித்து அருப்புக்கோட்டை செந்தமிழ்யார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னென்ன கேள்விகள் எழுப்பினாரோ அதே கேள்விகள் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் எழுப்பப்பட்டது. ஆக அவருக்கு 6 மாசம் ஜெயிலுக்கு கொடுத்தாரு. அவருக்கு என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். நம்ம பக்கத்து தேசமான பாகிஸ்தான்ல நவாப் ஷெரீப் ஆட்சி அந்த அவருடைய அரசியல் தீர்வுகளுக்கு எதிர்ப்பாயிருந்த நீதிபதிகளை மட்டுமே இருந்த கைது. அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம நாட்டுல வருமா? அது அரசியல், அது வேணாம்.
ஆகையினால நீதிபதிகள் எல்லாம் அவ்வளவு தரமானவங்களா? நமக்கு இந்த உதாரணங்கள் ஏற்கனவே மகாபாரதத்தில் கூட இருக்குது. என்ன பீஷ்மர் வயதானவர் என்பதாலும் நல்ல அனுபவம் உள்ள என்பதாலும் பலசாலி என்பதாலும் அவரை நியாயமானவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நிலைதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் இன்று வரையில் நீதித்துறையில் அதே நிலைதான் உள்ளது. அந்த நிலைப்பாடை உடைத்து நீதிமன்றமும் நீதிபதியும் வழக்கறிஞர்களும் மக்களுக்கானவர்கள், மக்கள் சேவைக்காக அமைக்கப்பட்டது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் செந்தமிழ்ச்சியார் அவரவர்கள் வயதிலே அவர்கள் செயல்பட்டால்தான் நீதி நிலை பெறும். நம்மளுடைய கப்பலோட்டிய தமையன் பாவு சிதம்பரம் பிள்ளை கூட இது சொல்லியிருக்கிறார். அவரவர்கள் வழக்கில் அவரவர்கள் செயல்பட்டால்தான் நீதி கிடைக்கும். நீதித்துறை அப்பவும் இந்த கூத்து தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு 40 வருஷம் ஜெயில் போட்டாங்க, அவருக்கும் 40 வருஷம் ஜெயில் போட்டாங்க. அதனால அப்பவும் இந்த கூத்து தான் இருக்குது. அடுத்து இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் NS கிருஷ்ண சிரிப்பு நடிகரும் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதரும் அவருக்கும் முன்னாடியே நீதித்துறையில ஆயுள் தண்டனை விதிச்சு இந்த பிரிவின்ஸ் எல்லாம் முடிச்சு லண்டன்ல போய் அவங்க தள்ளுபடி பண்ணிட்டு வருவாங்க. அவர் பேரு ஞாபகத்து வரலையா இப்ப எனக்கு. அவரும் பார்ட்டியின் பர்சனாக செல்வதாக அவரை ஜெயிக்க முடியல. பார்ட்டியின் பர்சன் இல்லாத வழக்கறிஞரா இருந்தா இந்த வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் எல்லாம் சேர்ந்து நமக்கு பெரிய நாமம் தான், சின்ன நாமம் தான் கிடையாது. இப்போது கூட தற்போது ஒரு வழக்கில் எனக்கு ஒரு பெரிய மேல இடத்துல ஃபைல் பண்றாங்கப்பா. அப்ப மேல இடத்துல சொன்னாதான் ஏன் வழக்கு ஊத்தி கவுத்துருவியா? இதுதான் நடைமுறையில் இருக்குது. நீதிமன்றங்களும் அரசு அலுவலகங்களும் மக்களுக்கானதுன்னு சொல்றாங்களே தவிர மக்களுக்கானது நடைமுறையில் இல்லைன்னுதான் கார்ல் மார்க்ஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவரும் இந்த நீதிமன்றங்களை நிர்வாகங்களை விமர்சனம் பண்ணிருக்கிறாரு. நடைமுறையில் இல்லைன்னு எழுதிக்கிறாரு. இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த உருவதான் செந்தமிழ்கிறார். உங்களுடைய வழக்குல நீங்க தான் செயல்படணும். நீங்க செயல்படாம உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. அவருடைய புகையை சொல்லிக்கிட்டே போலாம், எவ்வளவு தூரம் ஒன்னாலும் சொல்லலாம். ஒரே ஒரு மனுவில் 50 பைசா மனுவில் ஒரு வழக்கையே முடித்து கொடுக்கக்கூடிய தைரியத்தின் தெளிவு எனக்கு கொடுத்தாருன்னா அந்த தைரியம் செந்தமிழ்ச்சியாரனுக்கு வழங்கப்பட்டதுதான். இதேதான் அவர் முதலில் நாகராஜ் என்பர் இப்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்காக நடத்தி கொண்டிருக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த போதுதான் அவர் ஒரே ஒரு மனுவில் அவர் வழக்கை முடித்துவிட்டார். இதுதான் ஐயாவின் பெருமையை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அம்மாவுக்காக அவர் என்மனைவி என்ற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அவர் சட்டத்துறையே இல்லாத மருத்துவத்துறையை இருக்கிற உடல் அறிய வேண்டிய உடல் ரகசியங்கள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தற்போது சில மாற்றங்கள் 2023 அரசால் குற்ற விசாரணை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், சாட்சிகள் சட்டத்தில் மாற்றம் பெற்றுள்ளது. அதே பிரிவுகள் தான், ஆனால் சில மாற்றங்கள், ஓரிரு கருத்துக்கள் மாற்றங்கள் பெற்றிருக்கிறது. மறுபடியும் அவர் சொன்ன புத்தகம் தான் இருக்குது. ஐயாவை பத்தி இன்னும் பேசுறதுக்கு நம்ம தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆகையினால இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.